இயற்கை என்பது என்ன? அறம், அறத்தின்படி வாழ் அப்படிங்கிறார். அறம், அறிவு, அன்பு. நீ அறத்தோடு இருந்தால், உன்னுடைய வேண்டுதல் அறமாக இருந்தால், அதில் அறிவு இருக்க வேண்டும். அறிவு இருந்தால் மட்டுமே மூட நம்பிக்கை இருக்காது. அப்படி மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது நீ அன்புடன் தெய்வத்தை வழிபடு. அந்த தெய்வத்தை நீ எப்படி வழிபட வேண்டும்? நீயே முருகனாக இரு அப்படிங்கிறார். முருகன் உன்னுள் இருக்கிறார், அந்த ஒளியை பார்த்து போ அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ஒளி தான் நமக்குள் இருக்கக்கூடிய ஒளி, அதாவது அத்வைத்தம். கோவிலிலும் இருப்பார், மலையிலும் இருப்பார் முருகர், உன்னிலும் இருப்பார் முருகர். அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்துதான் அத்வைத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த இயற்கையை நான் எப்படி பற்றி கொள்வது? நம்பிக்கை. நம்பிக்கையில் நீ இயற்கையை பற்றி கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய போறேன், எனக்கு வழி தெரியலையே அப்படிங்கிறப்போ முருகரை பற்றி பாடுகிறார். ஆனா அந்த முருகரை பற்றி பாடுவதில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்கிறார்.